the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchakshala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajvan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 9791794865. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தியாகி அன்சாரி துரைசாமியின் நினைவு தினத்தையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு சபாநாயகர் செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமியின் 30ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி தனியார் உணவகம் அருகே உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி மற்றும் அன்சாரி துரைசாமியின் குடும்பத்தினர்கள் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து அம்பலத்தடையார் மடத்து வீதியில் உள்ள அவரது இல்லத்தில் அன்சாரி குடும்பத்தினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க கோரி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் பொதுநல அமைப்பினர் மனு அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் புதுச்சேரி சமூக அமைப்பினர் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கனை சந்தித்து மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் தேர்தலின் போது வாக்குகளை பெற ஜாதி அல்லது மத வகுப்புவாத உணர்வுகளை தூண்டிவிடக் கூடாது. ஆனால் பிரதமர் மோடி ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது பேச்சின் தாக்கம் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் ஆகிய இருவரது மனங்களிலும் எத்தகைய தாக்கம் மற்றும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டியுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்தியாவின் மத வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவரது தேர்தல் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள விடுதியில் அழகிகளை வைத்து பாலியல் தொழில் நடத்திய வழக்கில் தேடப்பட்ட பிரபல ரவுடி ஐயப்பனை 2 மாதத்திற்கு பின் கோவாவில் காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி உப்பளம் சாலையில் உள்ள விடுதியில் கடந்த பிப்ரவரி 29ஆம் தேதி முதலியார்பேட்டை காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அழகிகளை வைத்து பாலியல் தொழில் நடப்பது தெரியவந்தது. பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட 2 வெளிமாநில அழகிகளை மீட்டனர். அவர்களை புதுச்சேரி சண்முகாபுரம் பாலாஜி என்பவர் பாலியல் தொழிலுக்கு அழைத்து வந்து வானரப்பேட்டை பிரபல ரவுடி ஐயப்பனிடம் ஒப்படைத்துள்ளார். இதனையடுத்து அவர் வில்லியனூர் ஆரியபாளையம் ஐயப்பன் மணிகண்டன் உதவியுடன் இணையதளம் வாயிலாக அழகிகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர். இதனையடுத்து பாலாஜி மணிகண்டன் விடுதி மேலாளரான கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி முத்தழகன் மற்றும் பாலியல் தொழிலில் ஈடுபட வந்த உப்பளம் அவ்வை நகர் தினேஷ், ரெட்டியார்பாளையம் லோகேஷ் உள்ளிட்ட 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அழகிகளை விலைக்கு வாங்கி பாலியல் தொழிலை நடத்திய ரவுடியான வானரப்பேட்டை ஐயப்பனை காவல்துறையினர் வலை வீசி தேடி வந்தனர். இந்நிலையில் கோவாவில் ரவுடி ஐயப்பன் பதுங்கி இருப்பதாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இதுபற்றி கோவா காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ரவுடி ஐயப்பனை கோவா காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து முதலியார்பேட்டை தனிப்படை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
ஏலச்சீட்டு நடத்தி ரூபாய் 1,30,00,000 மோசடி செய்த தம்பதியை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி சிரஞ்சீவி நகரைச் சேர்ந்தவர் ரத்தினம், இவரது மனைவி முத்தம்மாள். இவர்கள் சிரஞ்சீவி நகர், புதுப்பாக்கம், ஆலங்குப்பம், துறவை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இந்த ஏலச்சீட்டில் அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் மாதந்தோறும் பணம் கட்டி வந்துள்ளனர். மொத்தம் ரூபாய் 1,30,00,000 மேல் பணம் கட்டி உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீட்டு முடிந்த பிறகு பலருக்கு பணம் தரப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் 60 பேர் கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் ரத்தினம், முத்தம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். இருவரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முழுவதும் 2வது நாளாக 150 ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் அதிரடி சோதனை செய்து 39 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைப்பதற்கும் மற்றும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் காவல்துறையில் ஆபரேஷன் திரிசூலம் என்ற திட்டம் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்கள் வீட்டில் ஆயுதங்கள் அல்லது வெடிபொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைத்துள்ளார்களா என்பதை ஆய்வு செய்வதற்கும் காவல்துறையினர்கள் ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து 2வது நாளாக பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இந்த சோதனையில் 150 குற்ற பின்னணி உடைய நபர்களை அவர்களது வீட்டில் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் 39 நபர்களை விசாரிப்பதற்காக பிடித்தனர். 2 நபர்கள் மீது ஆயுதம் வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு நபர் மீது போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒரு நபர் மீது பிடி ஆணை நிறைவேற்றப்பட்டது. 31 நபர்கள் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் ரூபாய் 75 லட்சம் வரை செலவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேர்தலில் பங்கேற்ற அரசியல் கட்சிகள் செலவு செய்ய உச்சவரம்பு இல்லை எனவும் கூறப்பட்டது. புதுச்சேரி தொகுதியில் 7 அரசியல் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 26 பேர் போட்டியிட்டனர். அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரத்திற்கு செலவழித்த அளவிற்கு சுயேட்சைகள் யாரும் செலவிடப்படவில்லை. இந்நிலையில் வேட்பாளர்களின் அனைத்து செலவினங்களையும் தேர்தல் செலவின பிரிவு கண்காணித்து பதிவு செய்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி வரை அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் செலவின கணக்கை தாக்கல் செய்துள்ளனர். சில வேட்பாளர்கள் மட்டும் கடந்த 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கணக்கு தாக்கல் செய்யவில்லை. வரும் ஜூன் 4ஆம் தேதி தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதையொட்டி அன்றைய தினம் முகவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே அன்றைய தின செலவு கணக்கும் வேட்பாளர்கள் கணக்கில் சேர்க்கப்படும் நிலை உள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் இருந்து 26 நாட்கள் கழித்து முழு தேர்தல் செலவு கணக்கையும் வேட்பாளர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. எனவே வரும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அனைத்து வேட்பாளர்களும் தங்கள் தேர்தல் செலவின கணக்குகளை முழுமையாக தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் துறை தற்போது உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள 14 வகையிலான 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுக்கின்றவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் வெளியிட வேண்டும் என வர்த்தக சபை கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி வர்த்தக சபை தலைவர் குணசேகரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய ரிசர்வ் வங்கி 14 வடிவிலான 10 ரூபாய் நாணயங்கள் செல்லும் என தெரிவித்தது. அவைகளை வாங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. ஆனாலும் நாணயங்களை வாங்க பலரும் தயங்கி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி வணிக பெருமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக வாடிக்கையாளர்கள் பலர் 10 ரூபாய் நாணயங்களை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர். இதனால் வணிகம் பாதிக்கப்படுவதுடன் வணிகர்கள் பெரும் மன உளைச்சலை அடைகின்ற சூழல் தற்போது புதுச்சேரியில் உருவாகியுள்ளது. இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் உருவான போது அம்மாநில அரசு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கி உடனடியாக 10 ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் செல்லும் என்றும் அதை வாங்க மறுப்பது குற்றம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அந்த சிக்கலுக்கு தீர்வு கண்டனர். அதேபோன்று ஒரு பொது அறிவிப்பை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்து இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
புதுச்சேரி அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் கோடை சிறப்பு பயிற்சியில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்த ஆண்டு கோடை விடுமுறையினை முன்னிட்டு பள்ளி கல்வி இயக்ககத்தின் ஜவஹர் சிறுவர் இல்லம் குழந்தைகளுக்கான பரதம், கிராமியம், வாய்ப்பாட்டு, வயலின், வீணை, மிருதங்கம், ஓவியம், கைவினை, கிதார், கீபோர்டு, ட்ரம்ஸ், கையெழுத்து பயிற்சி ஆகிய கலைகளையும், கேரம், செஸ், இறகுப்பந்து, டேபிள் டென்னிஸ், தேக்வாண்டோ உள்ளிட்ட விளையாட்டுகளையும் கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இதன் சிறப்பு பயிற்சியில் 6 வயது முதல் 16 வயதுள்ள புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். கோடை வகுப்புகள் வரும் மே 2ஆம் தேதி முதல் வரும் மே 31ஆம் தேதி வரை காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவங்களை புதுச்சேரி ஜவஹர் இல்லம், லாஸ்பேட்டை கோலாகார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளி, கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி, வில்லியனூர் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளி ஆகிய மையங்களில் வரும் 29ஆம் தேதி முதல் பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் துறைமுகத்தில் இருந்து லாரிகளில் ஏற்றிச் செல்லும் நிலக்கரி சாலையில் சிதறியதால் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகள் சறுக்கி விழுந்து காயமடைந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் தனியார் துறைமுகத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு நிலக்கரி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கப்பலில் வரும் நிலக்கரியினை ரயில் மற்றும் லாரிகள் மூலம் தமிழக பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. தினசரி 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் நிலக்கரி ஏற்றிச் செல்லப்படுகிறது. லாரிகளில் அளவிற்கு அதிகமான நிலக்கரியினை ஏற்றிச் செல்வதால் சாலை நெடுகிலும் நிலக்கரி சிந்தி சிதறி கிடக்கின்றன. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றனர். இந்நிலையில் சிதறி கிடந்த நிலக்கரியில் நேற்று 5க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து சறுக்கி விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி கேமரா காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. லுங்கி பனியனுடன் மூட்டை சுமக்கும் புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் கண்ணனின் வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் வேளாண் துறை அமைச்சராக கமலக்கண்ணன் இருந்து வந்தார். இவர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூர் பகுதியில் விளை நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வருகிறார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தனது வயலில் அறுவடை செய்யப்பட்ட நெல்களை அம்பகரத்தூர் பகுதியில் உள்ள தனியார் நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்துள்ளார். அப்பொழுது நெல் மூட்டை இறக்குவதற்கு பணியாளர்கள் குறைவாக இருந்ததால் கொண்டு வந்திருந்த நெல் மூட்டைகளை தானே முன்வந்து டிராக்டரில் இருந்து இறக்கி நெல் கொள்முதல் நிலையத்தில் இறக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. காரைக்காலில் கஞ்சா வழக்கு குற்றவாளிகள் வீடுகளில் காவல்துறையினர் இரவு நேரத்தில் தீவிர சோதனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அண்மை காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாக நடைபெற்று வருகிறது. இதனை தடுக்க மாவட்ட காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் மற்றும் காவல்துறையினர் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியின் வீடுகளில் இரவு நேரத்தில் மோப்ப நாய்களுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது குற்றவாளிகளின் வீடுகளுக்கு சென்று வீடுகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதாவது இருக்கின்றதா என்றும் அந்த குற்றவாளிகளின் நடமாட்டத்தை ஆய்வு செய்தனர். மேலும் கஞ்சா உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கஞ்சா குற்றவாளிகளிடம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். புதுவை மாநிலம் அடுத்த மோட்சக்குளம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற செடல் உற்சவத்தில் பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மோட்சக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தில் 62ஆம் ஆண்டு செடல் உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் ஐயனாரப்பனுக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு பக்தர்கள் பூச்சட்டி எடுத்தல், அலகு குத்துதல், செடல் குத்தி கொள்ளுதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இரவு அம்மன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெறும். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் சுவாமி தரிசனத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர்.
காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் பள்ளிகள் விடுமுறையினை தொடர்ந்து குடும்பத்துடன் சுற்றுலா செல்வோர் ஆலயங்களுக்கும் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் சனிக்கிழமையினை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமன்றி வெளி மாநில பக்தர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வருகை தந்தனர். முன்னதாக திருநள்ளாற்றில் புனித தீர்த்தமான நல தீர்த்த குளத்தில் புனித நீராடி பின்னர் சனீஸ்வர பகவானை வழிபட்டனர். மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மேலும் எல் தீபம் ஏற்றும் இடத்தில் பக்தர்கள் கூட்ட மிகுதியாக காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் திருநள்ளாறு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் பாதிப்பிற்காக ரூபாய் 115 கோடியே 49 லட்சம், அதே மாதம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழை வெள்ள பாதிப்பிற்காக ரூபாய் 160 கோடியே 61 லட்சம் நிவாரணமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதேபோல் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளதாக நிவாரணம் கோரிய கர்நாடக அரசிற்கு ரூபாய் 3454 கோடி நிதியினை மத்திய அரசு விடுவித்துள்ளது. பிரபலமான இந்திய சாலையோர உணவான பானிபூரி மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவின் சீசன் 16இல் இடம் பிடித்து நடுவர்களை கவர்ந்துள்ளது. சமீபத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த சமையல் போட்டி நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த போட்டியாளரான சுமீர் சைகல் தனது விருப்பத்திற்கு உரிய பானிபூரியை தனித்த சுவையுடன் தயாரித்து நடுவர்களை கவர்ந்துள்ளார். IPL தொடரில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் தொடங்கிய ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதி வருகின்றன. டாஸ் வென்ற மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா சேசிங்கை தேர்வு செய்தார். அதன்படி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு சார் ஃப்ரேசர் மெக்கர்ஸ் அபிஷேக் பெரோல் இணை ஓபனிங் செய்து சன்ரைசர்ஸ் அணிக்கு எதிராக 15 பந்துகளில் அரை சதம் அடித்த ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்ஸ் இப்போட்டியிலும் 15 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இதன் மூலம் 2024 சீசனில் அதிவேக அரை சதம் என்ற தனது சாதனையை சமன் செய்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.